எங்கள் வீட்டு ஸ்டைல் சிக்கன் பள்ளிப்பாளையம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு வந்து இரும்பு வடைச்சட்டியும் விறகடுப்பும் மஸ்ட்டுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வரமிளகாயை போடுங்க. ஏன்னா மிளகாய் வந்து எண்ணெயில் போடுறப்ப அந்த கலர் பார்த்திங்களா, எண்ணெயோட கலர் எப்படி ரெட்டிஷ்ஷாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதுதாங்க டிப்பு. ஏன் பள்ளிப்பாளையம் சிந்தாமணியெல்லாம் இவ்வளோ ரெட்டிஷ்ஷாக வருதுன்னா இதுதாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து நீங்கள் வெங்காயம் இதெல்லாம் போடாமல் ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டு நல்லா ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டுருங்க. அது வந்து நல்லா வதங்கணுங்க. வதக்கிறதுக்கு தான் இதில் மெயின் ப்ராசஸ்ஸே. அடுத்து வந்து நான் நாட்டுக்கோழி எடுத்துருக்கேங்க. அதை போட்டு ஒரு 2 பெரட்டி ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அந்த கறி வந்து நல்லா உருண்டு வந்த அப்புறம் நீங்கள் வந்து லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது வந்து பள்ளிப்பாளையம்ங்கிறதுனால நம்ம மஞ்சத்தூள், தேங்காயெல்லாம் ஆட் பண்ணுறோங்க. இதே நீங்கள் வந்து சிக்கன் சிந்தாமணி அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம மஞ்சத்தூள், தேங்காய் எல்லாம் ஆட் பண்ண மாட்டோங்க. நான் வந்து முடிஞ்சால் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேங்க. இது வந்து சிக்கன் பள்ளிப்பாளையம். நல்லா கறி உருண்டு வந்த அப்புறம் கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா இது நாட்டுக்கோழி, வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் வந்து கேஸ் அடுப்பில் செய்யாதீங்க. அப்புறம் இரும்பு கடாய்க்கு பதிலாக வேறு கடாய் வச்சும் செய்யாதீங்க. இரும்பு கடாயிலையும் விறகடுப்புலையும் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு டேஸ்ட்டே பிடிக்காதுங்க. ரெஸ்டாரண்ட்ஸை விட வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. மஸ்ட்டு ட்ரை டிஷ். அவ்வளோதாங்க. அந்த தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு அடுத்தது வந்து அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் அடுப்பெரிக்கிற வேலை மட்டும்தாங்க. ஒரு முக்கால்வாசி கறி நல்லா வெந்த அப்புறம் குட்டி குட்டி பீசஸாக தேங்காயை கட் பண்ணி வச்சு அதை ஆட் பண்ணி வச்சு திரும்பவும் மூடி வச்சுருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிரேவி மாதிரி வேணுமா இல்லை ட்ரை மாதிரி வேணுமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட பூண்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து கொல கொலன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து அப்படியே பிரிஞ்சு மேலே மிதக்குதுங்க. மிளகாயில் விதை எடுத்து போட்டுருங்க. நல்லா தண்ணி எல்லாம் சுண்டின அப்புறம் பார்த்திங்கன்னா கலர் நல்லா டார்க் ரெட்டிஷ்ஷாக வந்துடுங்க. கண்டிப்பாக டிஷ்ஷை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு